தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாடி பாசிட்டிவிட்டினா என்ன, உங்களுடைய புரிதல் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாடி பாசிட்டிவிட்டி, உடல் நேர்மறை அப்படின்னு வந்தாலே அடிப்படையாக இருக்கிற விஷயம், பிறப்பால் உன்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் பிறக்கும் போதே எனக்கு இந்த உதட்டும் இந்த மூக்கும் எனக்கு ஒட்டிட்டு தான் இருந்துச்சுன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். பிறக்கும் போதே எனக்கு கண் இல்லைன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிறக்கும் போதே என்னுடைய கை இப்படி தான் திரும்பி இருந்தது, நான் ஒரு ஹேண்டிகேப்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்ட்டு வந்தாலே ட்ரையாங்கிளோ இல்லை ஸ்ட்ரெயிட் ஷேப்போ இல்லை ஹார் கிளாஸோ இல்லை பியர் ஷேப்போ நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஷேப். ரெண்டாவது கட்டமாக எங்கெல்லாம் பாடி பாசிட்டிவிட்டி வேணும் அந்த மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் டீனேஜாக இருக்கட்டும், அடல்ட் ஏஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ப்ரெக்னென்சி, டியூரிங் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி, இல்லை ஏதோ ஒரு ட்ராமா நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த தழும்பாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப வயசாகுது. ஸோ இது எல்லாமே இயல்பாக ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஸ்டில் ஐ ஹாவ் சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இன் மை ஷோல்டர் பிகாஸ் ஆஃப் ஜிம், ரைட்? ஸோ நான் வெயிட் பண்ணும் போதோ இல்லை ஷோல்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்டில் நவ் ஐ ஹாவ் சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஏன்னா ஐம் அ குட் அத்லட் இன் டிஸ்கஸ். ஸோ நான் இப்படி போடும்போது எனக்கு ரெகுலராக அந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் நிறைய பல ஜோனல்ஸ் போகிறேன், டிஸ்ட்ரிக்ட் போகிறேன் போது எனக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க் வருதுன்றது அது இயற்கையான ஒன்று. ஒருத்தர் ஜிம்முக்கு போகாமல் இருந்து ஜிம்முக்கு போகிறாங்கன்னா அவங்க ஷோல்டர்ஸில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும், முதுகில் வரும். அவங்க எவ்வளோ வைடாக வராங்க, அவங்களுடைய விங் எவ்வளோ விரிதோ அவ்வளோ அவங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் இயல்பான ஒன்று. ஒரே டோனுடாக ஒரே கலராக இருக்கிற முகத்தில் திடீர்னு ஒரு கருப்பான ஒரு மறு வருதுன்னா அது ரொம்ப அழகு. அது ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் அந்த ரசிக்கிற தன்மை இருக்குதானா? கம்பல்சரி நம்ம மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படி கிடையாது. ஆனால் சில பேருக்கு அந்த புரிதல் இருக்கும். பாரு அழகாக இங்கே ஒரு மறு வந்திருக்கு. ஏன் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் டேட்டு பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலான மோல்ஸ் வைக்கிறாங்க, இங்கே வைக்கிறதா இருக்கட்டும், இங்கே வைக்கிறதா இருக்கட்டும், இங்கே வைக்கிறதா இருக்கட்டும், இங்கே. ஸோ மச்சுன்றது இப்போ ரொம்ப அழகாக மாறிட்டு வருது அந்த வார்த்தையே. முன்னெல்லாம் எனக்கு இங்கே இருக்குது ஒரு குறையாக பார்த்த இந்த உலகம் சில பேர் நல்லாவே பாடி பாசிட்டிவிட்டியில் அவங்களுடைய மைண்ட் செட்டை வளர்த்துட்டு போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்பர்ஃபெக்ஷனாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. எவ்வளோ தன்னைத்தானே டோன் பண்ணிக்கிட்டு இயற்கை மூலியமா செதுக்கிட்டு தன்னைத்தானே அழகாக காட்டிக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே டிட்டோ ஆப்போசிட்டாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கருமையான இந்த முடி இன்னொரு ஒரு 10 வருஷம் போச்சுன்னா வெள்ளை முடி அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லை எனக்கு வெள்ளை முடி வேணாம், நான் டை அடிச்சிருக்கேன், நான் டை அடிச்சுக்கிறேன், நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன், என்ன நான் சரி பண்ணிக்கிறேன், எனக்கு கருமையாக இருந்தால் தான் பிடிக்கும்னா அது பரவாயில்ல. ஆனால் இயற்கையாக உனக்கு ஒரு மறு வருது, அதுக்கு நீ லேக்ஸ் கணக்கு கொடுத்து நீ அதை லேசர் பண்ணுற அதை எடுத்துடுறேன்னா உனக்கு உள்ளே கான்ஃபிடென்ட் இல்லைன்னு அர்த்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் நவ் தே ஒன்ட் யூஸ் டை யூஸ் பண்ண மாட்டாங்க, கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த முறை நிறைய சயின்டிஃபிக்கலி ப்ரூவனாக நிறைய க்ரீம்ஸ் இருக்குது, நிறைய டை வந்திருக்கு, ஆனால் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். அவங்க உள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம பார்க்கவே ரொம்ப எக்ஸாம்பிள் தலை சொல்லலாம், ஐ அட்மயர் அ லாட். அப்படியே அந்த வெள்ளை முடி நம்மளும் வயசானா இப்படி தான் நம்ம அப்படி லுக் வச்சுக்கணும் போல இருக்கு, வெள்ளை முடியெல்லாம் வளர்த்துட்டு கட்டிங் பண்ண போல இருக்கு, அழகாக தெரியணும். வெள்ளை முடின்றது அசிங்கம் இல்லை, அது ஒரு பேஸ் ஆஃப் லைஃப். 40 வயசுக்கு அப்புறம் அது வந்துச்சுன்னா அதை எப்படி க்ரூம் பண்ணுறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அது ஒரு அழகு போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ரோல் மாடலாக. மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது, கருப்பாக இருக்கிற முடி தான் பிடிக்கும். ஆனால் வெள்ளை முடியும் இவ்வளோ அழகாக வைக்க முடியுமா, அதையும் க்ரூப் பண்ணி இவ்வளோ அழகாக ஷோ ஆஃப் பண்ணலாமா அப்படின்றது நான் தலைக்கிட்ட மட்டும்தான் பார்த்து நான் அந்த ஒரு விஷயத்தை என்னோட மென்டாலிட்டியே மாற்றிடுச்சு. அவர் இருக்கிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் தன்னை க்ரூம் பண்ணி காட்டிக்கிற விதமாக இருக்கட்டும், அந்த வெள்ளை முடி ஸோ அமேசிங். அதுதான் ரியல் பாடி பாசிட்டிவிட்டி. அதுக்குன்னு நீங்கள் டை போடக்கூடாதுன்றது இல்லை, ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்கள். நான் வயசானா வரதானே பார்த்தல இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாத்துலேயும் வரணும்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் வந்துச்சுனாவே பாதி தப்பான மார்க்கெட் பண்ணுறவன் பாதி கேன்சர் வராமல் போயிடும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் பார்த்தேன், நிறைய பேர் அந்த ஆர்டிஃபிஷியலான அந்த நைலிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைல் வாங்குவோம், அதை நம்ம கிளிப் பண்ணுவோம், இல்லை கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்மளாம் சின்ன பத்தில் அப்படி விளையாடுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக இருக்கட்டும், 2 வீக்ஸாக இருக்கட்டும், இது இத்தனை நாளுக்கு இத்தனை 1000 நீங்கள் பேக்கேஜாக பண்ணிக்கோங்க, 1 மந்த்துக்கு இது எதுவும் ஆகாது. ஸோ அது எல்லாமே கேன்சரில் போய் முடியுதா இப்போ ரிசர்ச்சே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான நமக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் அந்த நேச்சர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், ஒரு நம்மளை முட்டாள்தனமாக மார்க்கெட்டிங் பண்ணுற கிளினிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபெயில் ஆகும். ஸோ நம்ம அவ்வளோ விழிப்புணர்வு ஆகணும், அவ்வளோ இயற்கையை ரசிக்க ஆரம்பிக்கணும், தன்னைத்தானே லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு மார்க் இருக்குன்னா அது ஒரு அழகு இல்லை, அது செயற்கையாக நடந்துச்சு, எனக்கு அது பண்ணி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு வெல்கம் தட் திங். இல்லை எனக்கு எப்படி ஃபேஸில் இருக்கலாம், அதனால் நான் அசிங்கமாக இது பண்ணுறேன். ஒரு விஷயம் இது இருக்கிறதுனால என்னுடைய உடல் அமைப்பே கேவலமாக தெரியுது, அசிங்கமாக இருக்குதுன்னு இன்னும் நீ தாழ்வு மனப்பான்மை பண்ணிக்கினேன்னா
யூ நீட் சம் கவுன்சிலிங், சம் பாசிட்டிவ் கவுன்சிலிங். நீங்கள் வந்து மனதளவில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு வீக்னஸாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் அந்த ஒரு பாடி பாசிட்டிவிட்டியே உள்ளே வரலை, அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு எது தருதுன்றதை பற்றி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சர்ச் பண்ணணும். ஜிம் போகிறது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தருதா, இல்லை புக்கு படிக்கிறது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் தருதா, இல்லை நல்ல நல்ல ஒரு பர்ஃப்யூமாக, ஒரு ஸ்மெல்லாக, நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, போகிறது வெளியே, புது மக்களோட பேசுறது, எது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தருது? நீங்கள் அத்லட்டாக இருப்பீங்க, அந்த கேமை வந்து பாதியில் விட்டுருப்பீங்க, அது விளையாடும் முதல்ல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லைனா அது நம்மளுடைய முட்டாள்தனம். எது கான்ஃபிடென்ட் தருதுன்னு தெரிஞ்சு உன்னுடைய வேலைக்காகவும் உன்னுடைய வருமானத்துக்காகவும் அதை நீ ஒதுக்கி வைக்கிற அப்படின்னா அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம். அட் லாஸ்ட் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணுறீங்க, எல்லாம் இது பண்ணுவீங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸையும் உங்களுடைய இளமையான தோற்றத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ அதை முதல்ல சேஸ் பண்ணுங்க. முதல்ல கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே பணமாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், உடல் அமைப்பாக இருக்கட்டும், உங்களை நீங்கள் வந்து டோன் பண்ணிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேஸ் ஃபார் கான்ஃபிடென்ட். அதே போல் நிறைய பெண்கள் வந்து நிறைய பாடி பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுவாங்க, நிறைய அட்மைர் பண்ணுவாங்க, நிறைய மித்தவங்களுக்கு வந்து இவங்க பகுத்தறிவு சொல்லுவாங்க, இதுதான் இப்படிதான்ட்டு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் அவங்களால வெளியே போக முடியாது. சரி, அது அவங்களுடைய இண்டிபெண்ட் தான், அவங்களுடைய விருப்பம் தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பண்ணாததாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் நிறைய பாடி பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஐப்ரோ டோன் பண்ணுறதோ, ஒரு லிப்ஸ்டிக் போடுறதோ, இல்லை ஒரு ஐலைனர் போடுறதோ, நான் அதை பற்றி குறித்து பேசலை. இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஹைலைட் பண்ணுறதை பற்றி நான் பேசலை. ஆனால் எனக்கு இந்த நிறம் வேண்டாம், இந்த நிறம் வந்து என்னை டல்லாக காட்டுது, இந்த நிறம் வந்து எனக்கு கருப்பாக காட்டுது, இல்லை இந்த நிறம் வந்து என்னை ரொம்ப பிரைட்டாக காட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபவுண்டேஷன், இப்போ ஃபவுண்டேஷனாக என்ன, அது ஒரு மீடியா கார் யூஸ் பண்ணலாம், ஒரு கேமரா பின்னாடி உட்காரவங்க யூஸ் பண்ணலாம், ரைட்டு, இல்லை எங்கேயாவது ஒரு நாடகம் நடிக்கிறீங்க, தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலே அந்த ஃபவுண்டேஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இம்பர்ஃபெக்ஷனாகவும் ஒரு பலவீனமாகவும், எப்படி சொல்கிறது, அது இல்லைன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. எனக்கு அது இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட் தருது அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அது ஏன், எதனால், இல்லை அது குறித்து யாராவது பெண்கள் பேசணுன்னா கம்பல்சரியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய ஆசை, அதை நீங்கள் போட்டுக்கணும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல், தட்ஸ் எல்லாம் ஃபைன். ஆனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட் பற்றி பேசுகிறவங்க, இவ்வளோ அட்மைர் பண்ணுறவங்க, உங்களை தாண்டி நீங்கள் வந்து செல்ஃப் ஒரு ரியலைஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின்னை விட அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தருது. ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின்னை விடவா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன்ற அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தருதா அப்படின்றத பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்கேஸ் உங்களுக்கு அதை குறித்து ஏதாவது பேசணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாடி பாசிட்டிவிட்டியில் நிறைய தலைப்பில் பார்த்தோம், நிறைய பேசியிருக்கோம் டீப்பாக. இன்னொரு விஷயம், இதை தயவு செஞ்சு யாரும் பண்ணவே கூடாது. இதை ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஏன் இதை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க மக்களிடையே, இது எங்கே போய் முடியும் தெரியுமா, இது ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதங்கம் எனக்குள்ளேயே இருந்தது. மெயினாக இந்த வீடியோ குறித்து பேசணுன்றது இந்த தலைப்புக்கோசரம் தான். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்குறேன், நிறைய இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும். இப்போது என்னுடைய வடிவம் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிறேன். என்னுடைய வடிவம் வந்து ஹார் கிளாஸ் ஷேப் தான். ஷோல்டர் ப்ராடாக இருக்கும், அதே ஷோல்டருக்கு என்னுடைய தைஸ். ஆனால் நான் வந்து ஓவர் வெயிட். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஐடியல் பர்ஃபெக்ஷனான வெயிட்டில் வந்து நான் இல்லை, நான் வந்து ஓவர் வெயிட். ஐ லாஸ்ட் நியர்லி 11 kg. என்னுடைய ஃபஸ்ட் இயருக்கும் என்னோட செகண்ட் இயருக்கும் இப்போதுக்கும் நான் வந்து 11 kg லாஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னுடைய வடிவம் வந்து ஹார் கிளாஸ்ன்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒபீஸ்லேருந்து இப்போ ஓவர் வெயிட்டுக்கு வந்திருக்கேன். ஓவர் வெயிட்னா எக்ஸ்ட்ரீமில் இல்லாமல் பிகினிங் ஆஃப் ஓவர் வெயிட்டில் இருக்கிறேன். இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் சில இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுடைய ஷேப்பை வரவேற்கிறேன், அவங்க ஷேப்பை குறித்து நான் பேசுகிறேன், அவங்க இருக்கிறத வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க நான் புரிஞ்சுக்க வைக்கிறேன்ற பேரில் அவங்கள மிஸ்லீட் பண்ணுறீங்க. குண்டா இருக்கிறதுனால ஒரு 20 கிலோ நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் ரொம்ப 30 கிலோ அதிகமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒபீஸாக இருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறீங்க, இது கெடுதல் தான் நீங்கள் சொல்லணும். பீப்புளை வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. பாலிடிக்ஸ் இன் ஏர்னிங்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாது. யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் 3 million சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். அந்த துணியை பற்றி தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒபீஸ், எக்ஸ்ட்ரீம் ஒபீஸ், அவங்களுடைய பெல்லி சைஸே ஒரு 45, 46 அப்படி இருக்கும் போல இருக்கு. ஷியாப்பா பிக் ஃபேட் இன் ஆர் பெல்லி. ஆனால் அவங்க வந்து டாப்ஸ் எல்லாமே வந்து ரேட்டிங்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் மீஷோவில் வாங்கினேன், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், நான் வந்து அமேசானில் வாங்கினேன், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டாப்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்களுக்கு பத்தாது இதெல்லாம். அவங்க வந்து ஆர்டர் பண்ணும்போதே XXL, XXL இல்லை 4XL தான் ஆர்டர் பண்ணி வர வைப்பாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து பத்தாது, ஒரு சில பிராண்ட் வந்து நமக்கே லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு பத்தலைன்னா உடனே அவங்க வந்து ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா 3, 2, 1ன்னு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரியலைஸே ஆக மாட்டேங்குது அந்த ட்ரெஸ்ஸு மேலே குறை இல்லை, மேலே குறை. நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறோம். We have a lot of fat in our belly, in our arms, in our thighs அப்படின்றதே அவங்களுக்கு வந்து உணர முடியல.
ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி லேசி பீப்புள்ஸ், உங்களை மாதிரி ஃபேட் ஆஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறேன் யங்ஸ்டர்ஸ்க்கு. குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு மார்க்கெட் பண்ணலாம் போல இருக்கு, இப்படி ஒரு சேனல் வச்சு படிச்சுக்கலாம் போல இருக்கு, இப்படி ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் போல இருக்கு. நம்ம பொதுமக்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இதை குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறது தவறாக இருக்கலாம், இல்லை தப்பாக இருக்கலாம். எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். இல்லை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆமாம் இந்த விஷயம், இந்த கருத்துன்றதை நீங்கள் பகிருங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ இதை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுடைய கருத்துக்கள், பொதுமக்களாக இருக்கிற உங்களுடைய கருத்துக்களும் போய் மித்தவங்களுக்கு சேரும். ஸோ அவங்கள பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப தப்பான விஷயத்துக்கு லைஃப் ஸ்டைல் கொண்டுட்டு போகிறீங்க, மிஸ்லீட் பண்ணுறீங்க. அவங்கள இன்னும் அவங்க லேசியாக இருக்கிறத சொல்லாமல் அவங்க ஒன்றுமே அன்ஹெல்த்தியாக இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் வாழலாம் அப்படி இதை மாற்றிக்கணும்னு சொன்னால் தான் நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். நல்ல லைஃப் ஸ்டைல் வாழலாம், நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் இருக்கிறது வந்து குண்டு வந்து ஏன் இருக்கக்கூடாதா, ஒபீஸ் வந்து இருக்கக்கூடாதா, ஒபீஸ் வந்து நல்லது தானே, அழகாக இருக்கிறீங்க, க்யூட்டாக இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே எனக்கு அந்த வார்த்தை பிடிக்காது. சில பேர் வந்து உண்மையாகவே அவங்க சீக்ஸ்லாம் பெருசாக இருக்கும், டபுள் சீக்ஸாக இருக்கும், அது ஒரு க்யூட்னஸ்ன்னு சொல்லலாம். ஒபீஸாக இருக்கிறவங்கள நீ க்யூட்டாக இருக்கிறன்ற பேரில் அவங்கள வந்து இன்னும் அந்த அன்ஹெல்த்தியான அந்த லேசியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் இன்னும் அவங்கள டம்ப் பண்ணுறீங்க. ஸோ யாரை க்யூட்னஸ்ன்னு சொல்கிறோம், க்யூட்னஸ்னால் உண்மையாகவே என்னன்றது அந்த ஒரு புரிதல் இருந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒபீஸாக இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த தப்பாக லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணி ரொம்ப பொதன்னு இருக்கிறவங்கள வந்து நீங்கள் க்யூட்டுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ப்ரொமோட் ஆகும், அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹைட் கிடைக்கும். நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், நம்ம வந்து க்யூட்டுன்ற அளவோ இது அழகு போல இருக்குது. ஸோ உண்மையான க்யூட்னஸ்னால் என்ன, யாருக்கு எது சொல்லணுன்ற அந்த புரிதலோடு நீங்கள் சொல்லணும். ஒருத்தர் தான் கம்ஃபர்ட் ஜோனில் அடிக்ஷனாக இருக்கிறாங்கன்னா நீ கம்ஃபர்ட் ஜோனில் நீ அடிக்ஷனாக இருக்கிற, கண்ட நேரத்துக்கு நீ சாப்பிட்ற, நீ கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், இது உன்னுடைய இருதயத்துக்கு நல்லதில்லை, உங்களுடைய ஹார்மோன்ஸ்க்கு இது நல்லதில்லை, நீ வாக்கிங் போகணும், நல்ல லைஃப் ஸ்டைல் நீ லீட் பண்ணணும் அப்படின்றது தான். நீங்கள் உண்மையாகவே ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டியாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், இதுதான் நீ மித்தவங்களுக்கு பண்ணுற நல்லதாக இருக்கணும். தப்பாக லீட் பண்ணுறதோ, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒருத்த முட்டாள் மாதிரி சிக்கி இருக்கிறான்னா அவனை அது உள்ளே சிக்க வச்சு அவனை சாவடிக்கிறது இல்லை. ஸோ தோழர்களே, நீங்கள் ஒருத்தருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு விழிப்புணர்வான ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நல்ல ஒரு புரிதலோடு போடுங்க. இதை நான் தயவு செஞ்சு ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். பாடி பாசிட்டிவிட்டின்ற பேரில் ஒபீஸை வரவேற்காதீங்க, ரொம்ப மிஸ்லீட் பண்ணாதீங்க, தப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காதீங்க, அவங்கள கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க வச்சு அவங்கள சாவடிக்காதீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களுக்கு எது கெட்டதோ நல்லதோ அதை வெளிப்படையாக பேசுங்க. உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கட்டும், இல்லை சம்பாதிக்கிறீங்க, இல்லை அது அப்பாற்பட்டது, எது உண்மையோ ரியாலிட்டி செக் ஏதோ அதை பற்றி மட்டும் பேசுங்க. சில பேர் வந்து குழந்தையிலேருந்தே ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க, டீனேஜில் இருப்பாங்க, அடல்ட்டில் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஹார்மோனல் குறைபாடு, இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு மெட்டாபாலிசம் வந்து சுரக்காமல் இருக்கலாம். அதுக்கு டாக்டர் வந்து பல ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வாக்கிங் போங்க, இந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்படி இருங்க, அவ்வளோ குறைதான். ஸோ அந்த குறையை வந்து எப்படி மாற்றிக்கிட்டு எப்படியான லைஃப் ஸ்டைல் வாழ்றோன்றது ஒன்று இருக்குது. இல்லை நான் வந்து பிறக்கும் போது இப்படி தான் சொல்லிட்டாரு டாக்டர், என் டீனேஜில் இப்படி தான் சொல்லிட்டாரு, எனக்கு அந்த மெட்டபாலிசம் சுரக்கிறதே கம்மி தானா, நான் இப்படி தான் இருப்பேன்னா, எந்த ஒரு டாக்டருமே நீ இப்படி தான் அப்படின்றத வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துலேருந்து உன்னை எப்படி கொண்டுட்டு வரணும், ஒரு ஃபார்வர்டாகவும் ஒரு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டயட் எடுங்க, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் பண்ணுங்கள், இத்தனை நேரம் நீங்கள் வாக்கிங் போங்க, இத்தனை நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பிசிஓடி இருக்குது, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் குண்டாக தான் இருப்பேன் அப்படின்றது கிடையாது. எல்லாமே உங்கள் லைஃப் ஸ்டைல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல், ஆன் யுவர் மெடிகேஷன்ஸ், ஆன் யுவர் டயட் ஸ்டைல். ஸோ எல்லாமே வந்து எப்படி சரி பண்ணணும், எந்த ஒரு நொண்டி சாக் சொல்லி எந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களை தன்னைத்தானே நீங்கள் அழிச்சுக்காதீங்க. இட்ஸ் நாட் அ ரியல் பாடி பாசிட்டிவிட்டி. அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் திஸ் வீடியோ ப்ளீஸ் மாற்றிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், மித்த யூடியூப் சேனல் சொல்கிற மாதிரி, மித்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிற மாதிரி நான் அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா தம்பிக்கு என்னவோ, என் அக்காக்கு என்னவோ, என் கூட பிறந்தவங்களுக்கு என்னவோ, நான் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா இருக்கும், நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும். எங்கள் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் வந்து ஹார்ட் அட்டாக் வரது இல்லையானா இன்ஃப்ளூயன்ஸை சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு போகிறவங்க வந்து அதனால் அவங்க சாவலை, அவங்க அதிக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து அவங்களோட டயட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கலாம், ஜீரோ ஃபேட்டாக இருக்கலாம், நிறைய டீஹைட்ரேஷனாக இருக்கலாம், திடீர்னு ஸ்ட்ரோக் வந்திருக்கும், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ இல்லை ஓவர் பம்பாக இருக்கலாம். யாரும் தெரிஞ்சு வந்து நீ இப்படி தான் ஆகலன்னு சொல்லிட்டு எந்த பாடி பில்டர்ஸோ எந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸும் உங்களை மிஸ்லீட் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்லதுக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, டோன்ட் ஸ்டே அட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், டோன்ட் ஸ்டே, நெவர் எவர் டூ தட் ஸ்டாஃப். மூவ் பண்ணுங்கள், ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மோட்டர் போட்டால் தண்ணி வருது, நம்ம போய் ஆற்றுலேருந்து எடுத்துன்னு வரதோ, இல்லை வந்து அம்மிக்கல்லை வச்சு இது பண்ணுறதோ எல்லாமே வந்து நமக்கு வந்து லக்ஸுரி தான். மிடில் கிளாஸாக இருக்கட்டும், புவர் கிளாஸாக எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து லக்ஸுரியான லைஃப் தான். லக்ஸுரின்றது வந்து ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமானது கிடையாது. சுற்றுப்பட்டா லைட் எரியதே நம்ம ஒரு லக்ஸுரி தான். அக்காலத்துக்கும் இக்காலத்துக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷம் கூட ஏன், ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போத்துக்கும் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே சிட்டியில் இருக்க ஆரம்பிச்சுக்கணும், பிகாஸ் எல்லாமே ஒரு ஈஸியான சோர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இதுக்கடுத்து இதை பேசியே ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், நானும் ரீல்ஸ் பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்க. இப்போ ரீல்ஸே வந்து ஒரு டிவியை தவிர்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஆகிடுச்சு.
2 மணிக்கு நானும் என் மச்சானும் போனோம், பெட்ரோல் போட்டோம், அங்கே பிரியாணி கடை சாப்பிட்டோம். ரீல்ஸில் இதுதான் வருது. அப்புறம் வந்து 3 மணிக்கு எழுந்தோம், 3 மணிக்கு நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணோம், 5 மணிக்கு போய் அங்கே ஒரு பிரியாணி கடை சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். கண்டென்ட்டே இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், அதில் நல்ல லைஃப் ஸ்டைல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஐ அக்ரி தட். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி எதுனா, எது வந்து நெகட்டிவாக இருக்கும், எது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தருதோ, எது வந்து ரொம்ப நமக்கு ஃபேவராக இருக்குதோ, அதில் தான் நம்மளுடைய ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். அதில் தான் நம்மளுடைய அந்த ஒரு மேக்னெட் சென்ஸ் மாதிரி நமக்கு அதுதான் வந்து ரொம்ப ஈர்ப்பு தரும், அட்ராக்ஷன் தரும். அதை பண்ணணும், ஒரு 2 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறது அப்படியே பர்ஃபெக்ஷனாக, இந்த காலத்தில் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் செத்து போகிறான், இம்பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் செத்து போகிறான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு டிசிப்ளினாக, வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் செல்ஃப், அவர் பாடி. முதல்ல நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம பாடியை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னாலே, நீ இதுக்கு வந்து எதுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுத்தா இது நல்லதாக இருக்க போகுது, நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கலன்னா இது ரொம்ப நாள் இருக்காது இல்லையா. ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதோ, இல்லை மந்த்லி ஒன்ஸ், இல்லை மந்த்லி ட்வைஸோ, அது தப்பு கிடையாது. அதே ஒரு லைஃப் ஸ்டைலாக 2 மணிக்கு தாங்க நான் தூங்குவேன், 2 மணிக்கு தாங்க நான் சாப்பிடுவேன், 2 மணிக்கு தாங்க எழுவேன், வெளியில் தாங்க நான் சாப்பிடுவேன், ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அதே தொழிலாக அதே பண்ணணும், டெய்லி பண்ணணும், வீக்லி அது ஒன்று பண்ணலைன்னா எனக்கு ஒரு வீக்கெண்ட் ஃபுல்ஃபுல்லாக ஆன மாதிரி எனக்கு இல்லை, அது போர் அடிக்குது, அந்த ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் போர் அடிக்குது அப்படின்னு நீ நினச்சிட்டியானா, உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரியா இருக்குது, நீ மாற்றினா அது கஷ்டம் தாங்க. நானுமே அந்த மாதிரிலாம் இருந்தது தான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வருது. இப்போ பரவாயில்ல, நல்லா தான் சாப்பிட்றோம், பாயில் பண்ணி சாப்பிட்ற எல்லா விஷயத்தையும் நம்மளே குக் பண்ணுறோம், நம்மளே ஃப்ரை பண்ணுறோம். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைலுமே வந்து வெளியே வாழ்கிறத விட நம்ம ஓகே பரவாயில்ல, ஏன்னா நான் டோன் பண்ணிக்கிறேனே, நானும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், உங்களோட பாடி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டீடாக்ஸிங்காக இருக்கும், மென்டலி ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இது 3மே இருக்கும், 3 எஸ்ஸுமே இருக்கும். ஸ்மார்ட், ஷார்ப், ஸ்ட்ராங். ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த எண்ணெய், அந்த கழிவுகள் போய் நம்மளை வந்து எப்படி பண்ணோம்னா, அந்த டாக்ஸிக்லேயே வைக்கும் பாடியை. ஒரு டீடாக்ஸிங்கே ஆகாது, அந்த டாக்ஸிக்லேயே வச்சு நமக்கு எதை பார்த்தாலும் மந்தமாக இருக்கும், தோணும், லேசியாக இருக்கும், நல்ல விஷயத்தை செய்யணும்னு தோணாது, மோட்டிவேஷனலாக இருக்காது, டிமோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பாடி பாசிட்டிவிட்டின்னு வந்தால் இவ்வளவும் இருக்குது. லைஃப் ஸ்டைல் இருக்குது, நல்ல திங் இருக்குது, குட் திங் இருக்குது. ஸோ பாடி பாசிட்டிவிட்டினாலே இவ்வளோ விஷயம் இருக்குது. வெறும் நிறத்துக்கும் வடிவத்துக்கும் மட்டும் பாடி பாசிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பிறப்பால் நீங்கள் என்னவா பிறக்கிறீங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அடல்ட் ஏஜில் எப்படி இருக்கிறீங்க, டீனேஜில் எப்படி இருக்கிறீங்க, போஸ்ட் ப்ரெக்னன்சி, டியூரிங் ப்ரெக்னன்சி, வயசாகிறதா இருக்கட்டும், விங்கிள்ஸ் வர்றதா இருக்கட்டும், ஆஃப்டர் 30, ஆஃப்டர் 40, ஆஃப்டர் 60 எப்படியா இருக்கிறீங்க, உங்களை நீங்கள் எப்படி கொண்டுட்டு போகிறீங்க, ரியல் பாடி பாசிட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு தேவை. உங்களை சுற்றி என்கரேஜ் பண்ணுற பீப்புள்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களோட டிமோட்டிவ் பண்ணுறவங்களையும், உங்களை லீவ் படுத்துகிறவங்களையும் எதுவுமே நீங்கள் கீப் அப் பண்ணாதீங்க. ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு இந்த வடிவம் ஒருத்தர் அழகாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, இந்த ஷேப் உங்களுக்கு அத்லெட்டிக் லுக்காக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு, பொறாமை, போட்டி எல்லாமே போயிடும். யூ ஹாவ் டு அப்ரோச். அழகாக இருக்கீங்க. நான் ஜிம்மில் கூட எனக்கு யாராவது ரொம்ப அழகாக தெரியுறாங்க, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க் அவுட்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வடிவம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டேரெக்டாக போய் சொல்லுவேன். அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிற விதம் பொறுத்து நான் போய் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வடிவம் ரொம்ப அழகாக இருக்குது, எத்தனை நாளாக ஜிம் போகிறீங்க, என்ன டயட் மெயின்டைன் பண்ணி நான் சொல்லிவிடுவேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எத்தனை நாளாக நீங்கள் ஜிம் வரீங்க, எத்தனை நாளாக நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க, எத்தனை கேஜி வரை நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க. ஸோ உங்களை நீங்கள் பகிரும்போது அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வரும், உங்ககிட்ட இருக்கிற அப்ரிசியேஷன் அவங்களுக்கு போகும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க திரும்பி இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. உள்ளே வந்து என்ன இந்த பொண்ணு என்னை விட அழகாக இருக்குது, என்ன இது வடிவமாக இருக்குது, அந்த ஒரு நச்சுத்தன்மை, அந்த ஒரு டாக்ஸிக் மைண்ட் செட், அந்த ஒரு ஜெல்லஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் அந்த அப்ரிசியேஷன் நீங்கள் சொல்லாமல் தான் உங்களுக்குள்ள அது எல்லாமே வந்து பொறாமையாக மாறும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளிப்பட தன்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க. நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கீங்க, இதை நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள். முடிஞ்சு அவங்க ஏற்றுக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுட்டுமே, அவங்க விருப்பம் போல் அவங்க வாழ, ரொம்ப விருப்பம் போல் நீங்கள் வாழுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் ஆக்சிடென்ட் ஒரு ரீஹேப் பண்ணியிருப்பாங்க, கால் போயிருக்கலாம், கை போயிருக்கலாம், கடவுள் உங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுத்து, அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய லக்காக இருக்கலாம், அந்த யூனிவர்ஸில் நம்புவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எத்திஸ்டாக இருக்கிறவங்க, நானும் ஒரு காலகட்டத்தில் எத்திஸ்ட்டு தான். ஆஃப்டர் சம் மிராக்கிள்ஸ் ரொம்ப கடவுள் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நான் கடவுள் இருக்கிறான்றதை நான் உணர்றேன். ஜீசஸ் கிரைஸ்ட்டை நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ நான் உணர்றேன் கடவுள் இருக்கிறாரு, நமக்காக நன்மை செய்கிறாரு. அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த யூனிவர்ஸில் நம்புங்க, இயற்கையை நம்புங்க. இன்னும் எத்திஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வேணும். எனக்கும் டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. கால் இழந்துட்டீங்க, கை இழந்துட்டிங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் எனக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுத்துருக்கு, நான் பல பேர் சிரிக்க வைக்கணும், பல பேரை நான் வாழ வைக்கணும், பல பேருக்கு நான் நன்மை தரணும் அப்படின்றத உணருங்க. என்றைக்கும் வந்து நான் இப்படி இருந்தேன், நான் கிரிக்கெட் விளையாடினேன், நான் ஓடின முடியாமல், இப்போ நான் பெட்லேயே படுத்துருக்கிறேன், நோய் வந்து
இப்போ நான் கால் கை இல்லாமல் நான் இப்படி ஊனமாயிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. யூனிவர்சல் உங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுக்குது, ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று கொடுக்குதுன்னா அது நல்லதுக்கே. நீங்கள் இந்த உலகத்துக்கு வேணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வேணும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தேவையில்லைன்னா அது உங்களை எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கால் கை எடுத்தாலும் ஊனமாக இருந்தாலும் கண்ணே ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சு, இல்லை உங்கள் மேலேயே எவனோ ஒரு ஆசிடே ஊற்றிட்டானாலும் உங்களுடைய உயிர் திரும்பி வந்துச்சு இந்த பூமிக்கு அப்படின்னா யூ ஆர் வெரி வெரி பிளெஸட். இந்த யூனிவர்சல் உங்களுடைய பாசிட்டிவிட்டியை, உங்களுடைய நடமாட்டத்தை இந்த உலகத்துக்கு அது கேட்குது. உங்களால் 4 பேர் நல்லா இருக்க போகிறாங்கன்றதை நீங்கள் உணருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் பல நியூ டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பொறுத்தவரையிலும் யாரை ஹைப் கொடுத்து யாரை டவுன் பண்ணி அல்லது இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவும் ஃபாலோயர்ஸ்க்காகவும் ஒரு எந்த ஒரு நோக்கத்துக்கும் நான் இல்லை. எல்லாமே விழிப்புணர்வு தான். என் மனசில் படுற விழிப்புணர்வை நான் பேசுவேன். நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பார்க்கலாம். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.